வெல்கம் டு மாங்கனி மல்டிடெக். நான் சாந்தி பேசுகிறேங்க. 42 இன்ச்சு சைஸு அளவு ப்ளவுஸ் வச்சு ஒரு ஸ்ட்ரைட் கட் ப்ளவுஸ் கட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ ஏற்கனவே நான் போட்டிருக்கேன். அதை இப்போ ஸ்டிச் பண்ண போகிறோம். அந்த ஸ்டிச்சிங் வீடியோ தான் இப்போ நான் போட போகிறேன். அந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்து லேர்ன் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க நம்ம தைக்க போகலாம். இப்போ இது வந்து அளவு ப்ளவுஸு. இதில் வந்து நம்ம எப்படி 1 by 1 தைக்க போகிறோங்கிறத கரெக்டாக சொல்கிறேன். அதே மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு 20 நிமிஷம் 18லேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் இந்த ப்ளவுஸை தைச்சிடலாம். நெக் பீஸு, இது ஐ பீஸ் கொக்கி பீஸு, இது பெல்ட்டு, இது ஸ்லீவு, இது ஃப்ரண்ட்டு, இது பேக்கு. இப்போ நம்ம ஃப்ரண்ட் துணியை நான் எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள். ஃப்ரண்ட் துணியை ஃபஸ்ட்டு மடித்து கீழே வச்சுட்டேன். அதுக்கு அடுத்தது நான் வந்து பேக் பீஸ் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே ஸ்லீவ் வச்சுருக்கேன். இந்த ஐ பீஸ் கொக்கி பீஸ் வந்து நமக்கு தைக்கிற வேலை இல்லை, அதை அட்டாச் பண்ணுற வேலை மட்டும்தான். அதனால் இதை தனியாக வச்சுக்கலாம். இங்கே பெல்ட் பீஸ் வச்சுருக்கேன். இப்போ நம்ம கழுத்து பீஸ் எல்லாம் நீளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். 1 by 1 ஜாயின் பண்ணிக்கலாம். இப்படி நெக் பீஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு நமக்கு தேவையான அளவு கட் பண்ணி வச்சுருக்கோம். இதை நம்ம வரிசையாக ஜாயின் பண்ணிக்கலாம். நான் எப்படி உங்களுக்கு ஒன்று வேணும்னாலும் பண்ணிக்கலாம், இப்படி வரிசையாக எடுத்தும் பண்ணிக்கலாம். நான் இப்படி தான் பண்ணுவேன், வரிசையாக பண்ணிக்குவேன். உள்பக்கம் வெளிப்பக்கம் பார்த்து கரெக்டாக பண்ணுங்கள். அது நம்ம வச்சு தைக்கும்போது அது மாறி போயிடும். இது பாருங்கள், நான் நீளமாக இதை ஜாயின் பண்ணிட்டேன். இதை வந்து நம்ம கொக்கி பீஸ் ஐ பீஸ் வச்சுருக்கிற இடத்துல வச்சுக்கலாம். இப்போ பெல்ட் எடுத்துக்கலாம். பெல்ட்டு வந்து நம்ம ப்ளவுஸ் பீட்டில் 2 தான் இருக்குது. 2 இது வந்து உள்பகுதி, இது மேல் பகுதி. உள்பகுதி மேலே தெரிகிற மாதிரி இப்படி எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து நான் லைனிங் பீஸ் வந்து 2 எடுத்திருக்கேன். இது லைனிங் துணிங்கிறதுனால இதோட மேல் உள்பகுதியில் இதை இப்படி வச்சுட்டு இந்த துணியோட மேல் பகுதி, இது மேல் பகுதி, இது உள்பகுதி. இந்த உள்பகுதி கீழே வச்சுட்டு மேல் பகுதி மேலே இந்த லைனிங்கை வைக்கலாம். நம்ம வந்து லைனிங் வித்து வந்து 6 இன்ச்சு எடுத்திருக்கோம். லென்த்து வந்து தேவையான அளவு எடுத்திருக்கோம். 6 இன்ச்சு எதுக்கு எடுத்திருக்கோம்னா, இங்கே வந்து நம்ம 1.5 இன்ச்சு தைக்க போகிறோம். அது 1.5 இன்ச்சு தைக்கிறது எதுக்குன்னா, கீழே பெல்ட் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறதுக்காக. இப்படி தைச்சிட்டு இதை இப்படி எடுத்தோம்னா, இந்த லைனிங் துணி பக்கமே இந்த லைனிங் துணியை எடுத்து வச்சுட்டு லைனிங் துணி மேலேயே ஒரு படிவு தையல் போடுங்க. அப்படி போடும்போது நமக்கு லைனிங் துணி பக்கம் ஸ்ட்ராங்காக இருக்கும். பாருங்கள், லைனிங் துணி பக்கமே எடுத்து வச்சு ஒரு படிவு தையல் போட்டுட்டு இதை இப்போ ஃபுல்லாக இப்படி மடிச்சுக்கணும். நமக்கு இதுதான் மெயின் பீஸ். இந்த மெயின் பீஸில் கரெக்டாக வச்சு 1 இன்ச்சு கேப்பு இல்லை 1.25 இன்ச்சு கேப்பு இடம் விட்டு நம்ம இதை தைக்கணும். ஏன் அந்த அளவுக்கு தைக்கணும்னா, உள்ளே நமக்கு 1.5 இன்ச்சுக்கு துணி கொடுத்துருக்கோம். சின்னதாக தைச்சோம்னா அது வந்து சுருண்டுக்கு போயிடும். அதனால் நம்ம நிறைய வச்சு தைக்கிறோம். லைனிங் துணி வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம வந்து அந்த பக்கம் பதிவு தையல் போட்டிருக்கிறோம். இதே மாதிரி 2 பெல்ட்டையும் தைச்சிக்கலாம். இப்போ நம்ம இது பெல்ட் 2ஐயும் தைச்சிட்டோம். இதை எடுத்து நம்ம மறுபடியும் ஐப்பட்டி கழுத்து பீஸெல்லாம் வச்சுருக்கிற இடத்துல வச்சுருவோம். இப்போ இது ஸ்லீவுக்கு வந்து கீழே வந்து நம்ம மடித்து தைக்கணும். இதை வந்து நான் இங்கே வந்து 1/4 இன்ச்சு தான் கேப் விட்டுருக்கேன், 1/2 இன்ச்சு. இது வந்து உயரம் வந்து 10ல். கீழே வந்து இதை பிரித்து தைக்கிறதுக்கு முன்னாடி இப்படி தூக்கி இன்ட்டு மார்க் உள் பக்கத்தில் போட்டுக்கோங்க. நான் ஏற்கனவே கட்டிங் வீடியோவில் சொல்லியிருக்கேன். அப்போ தான் நமக்கு தைக்கும்போது ஈஸியாக இருக்கும்னு. இப்போ இதை எடுத்துகிட்டு
நம்ம நாச் கட் பண்ணியிருக்கோம்னா இதில் நாச் கட் பண்ணிக்கணும். இதில் அளவு துணி அது கம்மியாக தான் இருக்குது, அதனால் 1/2 இன்ச்சு மட்டும் கட் பண்ணி தைக்கிறேன் நான். இந்த 1/2 இன்ச்சு கேப் விட்ருக்கேன் இல்லையா, இதை மட்டும்தான் நான் மடித்து தைக்க போகிறேன், அதிகமாக தைக்கலை. உள் பக்கத்தில் எம்மிங் பண்ணல, நான் மிஷின்லேயே தான் தைக்கிறேன். உங்களுக்கு எம்மிங் வேணும்னா நீங்கள் எம்மிங் தைச்சிக்கலாம். எம்மிங் தைக்கும்போது இந்த இடத்துல பெரிய தையல் விட்டுக்கலாம், 5ஆம் நம்பர் தையல் விட்டுக்கோங்க. அப்போ வந்து நம்ம எம்மிங் பண்ணிவிட்டு பிரிச்சுக்கலாம். இப்போ இந்த கை தைச்சாச்சு, இந்த கை மடித்து தைக்கணும். இப்போ பாருங்கள், இந்த லைன், இந்த நாச் வந்து ஃப்ரண்ட்டுக்கு வர்றது, இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வச்சு தைச்சிருக்கோம். இப்போ இந்த இடத்துல பேக் சைடு, அதே மாதிரி இங்கே பேக் சைடு வரணும், கீழே வரணும் அந்த நாச்சு. அந்த மாதிரி இருக்கும்போது தைச்சோம்னா தவறு வராது, துணி மாறி போகாது. இப்படி கரெக்டாக நம்ம தைச்சிடலாம். இதை மடித்து தைச்சிட்டு நம்ம நெக் பீஸ் தைச்சி வச்சுருக்கோம்ல, அதை பெல்ட்டெல்லாம் தைச்சி வச்சுருக்கோம்ல, அதோடையே எடுத்து வச்சிடலாம். இதை வச்சுட்டு நம்ம பேக் தைக்கலாம். இது வேலை, ஸ்லீவ் வேலை முடிஞ்சுது. இதை எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம பேக் எடுத்துக்கலாம். பேக்குக்கு நம்ம இங்கே கட் பண்ணியிருக்கோம், இந்த அளவு நாச் கட் பண்ணியிருக்கோம். இதை தான் நம்ம மடித்து தைக்க போகிறோம். நான் ஏன் இதை இவ்வளோ ஸ்பீடாக சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்ட்டி ப்ளவுஸ் எல்லாம் தைச்சிருக்கோம், அதில் வந்து இந்த மடித்து தைக்கிறதெல்லாம் கரெக்டாக தைச்சிருப்போம். அப்போ நமக்கு வந்து அது எப்படி தைக்கணுங்கிறது தெரியும். ஒவ்வொரு தடவையும் டீட்டெயிலாக நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம்னா அது வந்து லாங் வீடியோவாக போகும், போர் அடிக்கும், பார்க்குறதுக்கு பிடிக்காது. இப்போ இந்த கீழே மடித்து தைக்கிறது சரியான அளவுக்கு, நம்ம 2 இன்ச்சு விட்டுருந்தோம்னா 2 இன்ச்சு அளவுக்கு மடித்து தைக்கணும். 1.5 இன்ச்சு 1.25 இன்ச்சு நம்ம எவ்வளோ விட்டுருக்குறோமோ அந்த அளவுக்கு மடித்து தைக்கணும். நம்ம கோடு போட்டிருக்கோம், அந்த கோடு அளவுக்கு மடித்து தைக்கணும். இந்த பக்கமும் நாச் கட் பண்ணியிருப்போம், அந்த நாச் அளவுக்கு இப்படி மடித்து, அந்த மடிப்பு வந்து சீராக வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு அது கரெக்டாக வரும். இப்போ நம்ம பேக்கும் தைச்சாச்சு. பேக்கில் வந்து 2 டாட் பிடிக்கணும், அதை வந்து நம்ம கடைசியாக பிடிச்சிக்கலாம். 1 இன்ச்சு கேப் விட்டுருக்கோம், அதை நம்ம கடைசியாக பிடிச்சிக்கலாம். இப்போ வந்து ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம இப்போ என்ன பண்ணணும், இதுக்கு உள்பக்கம் வெளிப்பக்கம் ஃபஸ்ட்டு குறிச்சிடலாம். துணி பிரிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மேல் பக்கம் போட்டு தான் வெட்டியிருக்கோம், அதனால் உள்ளே இப்படி தூக்கி இப்படி ஒரு இன்ட்டு மார்க் போட்டுக்கணும். இது உள்பக்கம், இன்ட்டு மார்க் போட்டிருக்கிறது நமக்கு உள்பக்கம். இப்போ நமக்கு தையலெல்லாம் உள்ளே தான் வரணும். ஃபஸ்ட்டு நம்ம சென்டர் டாட்டு தான் பிடிக்கணும். இந்த நாச் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை இப்படி பிடிச்சி இந்த 2 கீழே இருக்கிற துணி 2 இப்படி சமமாக வச்சுக்கணும். சமமாக வச்சு எங்கே வருதோ அந்த அளவுக்கு தான் குறிக்கணும். நம்ம வந்து அகலம் வந்து இதுக்கு நான் வந்து 1.25 இன்ச்சு எடுத்திருக்கேன். அந்த 1.25 இன்ச்சு இங்கே குறிச்சிட்டு உயரம் வந்து 3 இன்ச்சு, தைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு போயிடும். அப்போது நமக்கு இங்கே 3.5 இன்ச்சு வைக்கணும். எனக்கு இந்த ப்ளவுஸுக்கு வந்து நான் அந்த அளவுக்கு தான் வைக்கிறேன். இந்த இடத்துல நம்ம அப்படியே கிராஸாக தைச்சிடணும். அதாவது அந்த 1.25க்கும் அந்த 3க்கும் மறுபடியும் இதை வந்து பாருங்கள், இந்த இன்ட்டு மார்க் உள்ளே இருக்கணும், அந்த பக்கம் தான் நம்ம இப்படி மடிக்கணும். இப்படி மடிச்சுட்டு இந்த 2 துணியும் இப்படி ஈக்குவலாக இருக்கிற மாதிரி வைங்க. இப்படி சும்மா மடித்தோம்னா முன்ன பின்ன தான் வரும், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், இங்கே தான் வரும், அப்படி வரக்கூடாது. 2ஐயும் இப்படி சமமாக பிடிச்சிக்கோங்க. சமமாக பிடிச்சிட்டு இப்படி தான் வைக்கணும். இப்படி வச்சு அந்த இடத்துல இருந்து, அந்த நாச்சிலேருந்து மறுபடியும் இதுலேயும் குறித்து தான் தைக்கணும். நம்ம 1.25 இன்ச்சு குறிச்சிட்டு இங்கே தையலுக்கு 1/2 இன்ச்சு, டாட்டோட உயரம் 3 இன்ச்சு, ஸோ 3.5 இன்ச்சு. அந்த 3.5 இன்ச்சு வந்து இங்கே இப்படி கிராஸாக போட்டு ஜாயின் பண்ணிவிடுங்க. இது வந்து நமக்கு 2 தையல் போடணும். இதில் நான் சென்டர் டாட்டில் கண்டிப்பாக 2 தையல் போட்டால் தான் துணி வந்து நல்லா அந்த டாட்டு பிடிக்கிற இடத்துல பெல்ட்டு ஜாயின் பண்ணணும். அப்போ தான் துணி வந்து நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். ஒரு தையல் போட்டோம்னா பிரிஞ்சிக்கும். இப்போ இது இப்படி வந்துடும்.
இந்த தையல் முடிஞ்சிருக்கு இல்லையா, சென்டர் டாட்டோட 4 இது முடிஞ்சிருக்குல்ல, அந்த இடத்துல இருந்து இப்படி கிராஸாக ஒரு 1.25 இன்ச்சு அளவுக்கு, இது ஒரு கண் மதிப்பாக எடுங்க. இவ்வளவு தூரத்துக்கு கை டேப் வச்செல்லாம் அளக்காதீங்க. இந்த இடத்துல இந்த இதுக்கு இவ்வளவு தூரம் கேப்பு, இல்லை நம்ம ப்ளவுஸில் எவ்வளோ தூரம் இருக்குது அதை பார்த்து இப்படி 2ஆக மடிச்சுக்கோங்க. இப்படி 2ஆக மடிக்கிறது இது ஈக்குவலாக இருக்கணும். ஈக்குவலாக இருந்து இது மடித்து இந்த 1.25 இன்ச்சு தூரத்துக்கு வச்சு இதை பிடிச்சிக்கிட்டு இந்த இடத்துல நம்ம அடையாளம் பண்ணிவிட்டு இங்கேயும் ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு தாங்க தைக்கணும். இங்கே பாருங்கள், இதை இவ்வளவு தான் தைக்கணும். நம்ம 1/2 இன்ச்சு தான் விடுறோம் தைக்கிறதுக்கு. இதை ரிவர்ஸ் தையல் போட்டு போடுங்க. இங்கெல்லாம் நம்ம சிங்கிள் ஸ்டிச் போட்டால் போதும். ரிவர்ஸ் ஸ்டிச் போட்டுட்டோம்னா நமக்கு அந்த தையல் டாட் பிரியாது. இப்போ பாருங்கள், இது இந்த பக்கம் எடுக்கிறோம், அது அந்த பக்கம் வந்தது. இந்த சென்டர் டாட் எண்டுலேருந்து இங்கே இப்படி பிடிச்சி இதை இப்படி 2ஆக மடிச்சுக்கணும். இதை 2ஆக மடித்து இது இங்கே அந்த 1.25 இன்ச்சு கேப்பு தான் வரும், அதிகமாக வராது. அந்த டாட் இங்கே அடையாளம் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு 1/4 இன்ச்சு இந்த இடத்துல ரிவர்ஸ் தையல் போட்டு மறுபடியும் இப்படி கிராஸாக தைச்சி இந்த இடத்துல ரிவர்ஸ் தையல் போட்டு முடிக்கணும். முடிச்சுட்டு இப்போ ஆம்போல் டாட்டு, இப்போ இந்த 2 இதுக்கும் இப்போ நடுவில் பாருங்கள், அது தானாகவே தூக்கிட்டு இருக்கு. அந்த இடத்துல அப்படியே இப்படி பிடிச்சிக்கோங்க. இது 2க்கும் 1.25 இன்ச்சு கேப் வந்தால் இந்த இது 1.25 இன்ச்சு கேப் வரும். இது தானாகவே பாருங்கள், இப்படி போட்டிங்கனாலே அந்த இடம் தூக்கிக்கும். அதை அப்படியே நம்ம பிடிச்சிக்க வேண்டியது தான். பிடிச்சிட்டு இதுக்கு நேராக எந்த இடத்துல நம்ம பிடிச்சோமோ அந்த இடம் வரையும் தையல் போடணும். இந்த இடத்துல துணி ஏறத்தால வரக்கூடாது, சமமாக வச்சுக்கணும். அதுவும் 1/4 இன்ச்சு தான் பிடிக்கணும், நிறைய பிடிக்கக்கூடாது. இப்படி ரிவர்ஸ் தையல் போட்டு ஆரம்பித்து ரிவர்ஸ் தையல் போட்டு முடிங்க. அதுதான் உங்களுக்கு கரெக்டாக வரும். அதே மாதிரி இந்த பக்கமும் பாருங்கள், இப்படி நம்ம துணியை இப்படி போடும்போதே இந்த இடத்துல தூக்கிக்கும். அதை கரெக்டாக இப்படி பிடிச்சிட்டு இப்படி எடுத்துக்கணும். அவ்வளவுதான். இந்த இடத்த வச்சு இந்த இடத்துல குறிச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தைக்கும்போது இடம் மாறாது, நமக்கு ஈஸியாக இருக்கும். ரிவர்ஸ் தையல் போட்டு ஆரம்பிக்கணும், ரிவர்ஸ் தையல் போட்டு முடிக்கணும். இப்போ நம்ம இதில் பெல்ட் வச்சு தைக்கணும். நம்ம இந்த பெல்ட் வைக்கும்போது தான் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, இப்போ நம்ம தைச்ச பெல்ட் எல்லாம் எடுத்துக்கணும். நெக்கெல்லாம் எடுக்க வேண்டாம், ஐபீஸ் வேண்டாம், பெல்ட் மட்டும் 2ஐயும் எடுத்துக்கலாம். முதல்ல ஒரு பெல்ட் எடுத்துக்கலாம். நம்ம லைனிங் துணியை நம்ம இப்படி வச்சுக்கலாம். லைனிங் துணியில் வச்சுட்டு இப்போ நம்ம பேக் சைடு துணி தைச்சோம் இல்லையா, அந்த பேக் சைடில் இந்த பக்கம்தான் நமக்கு அளவு எடுக்கணும். இந்த இடத்துல ஆம்போல் சைடு வருது பாருங்கள், இந்த ஆம்போல் சைடு வருது இல்லையா, அந்த லென்த்து சைடு ஜாயின் பண்ணுறதுக்கு அளவெடுங்க. 9 இன்ச்சு இருக்குது. இந்த 9 இன்ச்சுக்கு தான் இப்போ நம்ம முதுகு துணியை ஜாயின் பண்ணுற இடம் வரணும். இப்போ இதுதான் ஆம்போல் சைடு வருது. இந்த இடத்துல இருந்து நம்ம 9 இன்ச்சு பெல்ட்டோடு சேர்த்து எடுக்கணும். இப்போ இங்கே பெல்ட் ஜாயின் பண்ணுறதுக்கு இவ்வளோ இடம் வேணும். இதில் வரையும் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். 7 இன்ச்சு இருக்குது. நமக்கு 9னா இன்னும் 2 இன்ச்சு தான் தேவை. அதை நம்ம இந்த பெல்ட் தைச்சோம் இல்லையா, அந்த லைனிங் துணியில் வச்சுருக்கேன். இந்த சைடு இப்படி, இது உள்பக்கம், இதுவும் உள்பக்கம், அப்படி வச்சு நான் எடுக்கிறேன். இப்போ 9 இன்ச்சு இந்த பெல்ட் மேலே வைங்க. இதை அளந்துட்டீங்க, குறிச்சிட்டு அளந்துட்டீங்க. 7 இன்ச்சு இருக்குது, ஆனால் நமக்கு தேவை 9 இன்ச்சு. அந்த 9 இந்த பெல்ட்டுக்கிட்ட வச்சு இந்த 7 இன்ச்சை குறிச்சிடுங்க. குறிச்சிட்டு இதே மாதிரி இங்கே தைக்கிறதுக்கு 1 இன்ச்சு போட்டுக்கோங்க, 1/2 இன்ச்சு. ஸோ இந்த 1/2 இன்ச்சு இங்கே தைச்சிடுவோம். இப்படி தைச்சிட்டோம்னா இங்கே பாருங்கள் 9 இன்ச்சு கரெக்டாக வரும். இப்படி தான் நம்ம அளவு எடுத்துக்கணும். இது ஸ்ட்ரெயிட் கட்டிங்கிறதுனால இது இப்படி நேராக வருது. நம்ம இதை இன்னும் கொஞ்சம் கிராஸ், இது 7 இன்ச்சு வேண்டாமல் இங்கே கொஞ்சம் 1 இன்ச்சு குறைச்சி கூட கிராஸாக கூட போட்டுக்கலாம். அப்போ இங்கே 3 இன்ச்சு வரும். அப்படி வேண்டாம், இப்போ இருக்கிற அளவு அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ முன்பக்கமும் அதே மாதிரி குறிக்கணும். முன்பக்கம் குறிக்கிறதுக்கு நம்மளோட அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கணும். நம்ம அளவு ப்ளவுஸில் நம்மளோட முன்பக்கத்தோட லென்த்து எவ்வளவு இருக்குது? அங்கே 8.5 இருக்குது. 8.5 இருக்குது. 8 இருந்தாலே போதும். இதில் 8.5 இருக்குது. இங்கேயும் அதே மாதிரி முன்னாடி நெக்கு தைக்கிறதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு. இதில் தைக்க வேண்டியது இல்லை,
பின்பக்கம் இருக்கிற அளவு அப்படியே எடுத்துருக்கோம். ஆனால் இங்கே நெக்கு தைச்சிட்டோம், அதனால நெக்குக்கு தைக்கிறதுக்கு 1/4 இன்ச்சு, கீழே பெல்ட்டு ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச்சு போட்டுட்டு மீதி எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். 5 இன்ச்சு இருக்குது. நமக்கு தேவை 8.5. அந்த 8.5ஐ இங்கே வைங்க, இந்த பக்கம் ஆப்போசிட் சைடில் வச்சுட்டு இந்த 5 இன்ச்சுக்கு நேராக இப்படி குறிச்சிட்டு தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு. இப்போ நம்ம இதை இங்கே வச்சிட்டோம்னா இதிலேருந்து பார்க்கும்போது 8.5 இன்ச்சு கரெக்டாக வரும். இந்த மாதிரி போட்டு தான் நம்ம வெட்டிட்டு தைக்கணும். இது மேலே இது வந்து பட்டன் ஹோல் சைடு வரும், இது வந்து சைடில் வரும். பட்டன் ஹோல் சைடு வர்றதுக்கு நம்ம இப்படி ஒரு கோடு போட்டுக்கலாம் அடையாளத்துக்காக. இங்கேருந்து இது ரெடி அளவு, இது தைக்கிற அளவு, இதை வந்து வெட்டுற அளவு. இந்த வெட்டுற அளவுக்கு இப்படி ஒரு வளைவு போட்டுக்கலாம். சும்மா ஒரு கோடு மாதிரி போட்டால் போதும், இல்லை நீங்கள் நேராகவே கோடு போட்டால் கூட போதும். இப்படி போட்டுட்டு இதில் வந்து நம்ம இந்த அளவு குறிக்கணும். இந்த அளவை எவ்வளோ வருதுன்னு பார்த்து குறிக்கணும். இங்கேருந்து இந்த அளவு, இந்த நாச் கட் பண்ணியிருக்கிற இடத்துக்கு வந்து 9, அதுக்கு மேலே 1.5 இன்ச்சு, இதில் ஒரு 1/4 இன்ச்சு கம்மி, ஒரு 2 புள்ளி கம்மியாக இருக்குது, நம்ம 1.5 இன்ச்சே வச்சுக்கலாம். 9 + 1.5 10. இங்கேருந்து நம்ம அளவு எடுத்துக்கலாம். 9 + 1.5 10. நமக்கு இந்த அளவு இருந்தால் போதும். இது எக்ஸ்ட்ரா அளவு. அதே மாதிரி கீழே இருக்கிற அளவு, இது மேலேயே எக்ஸ்ட்ரா இருக்குன்னா கீழேயும் கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். அந்த கீழே அளவை வந்து நம்ம துணியில் அளந்துக்கணும், அளவு துணியில் அளக்கணும். நம்ம பட்டன் ஐபீஸில் தான் அளவு எடுப்போம். ஐபீஸில் அடக்கும்போது இந்த பக்கம் தைக்காததுனால இந்த ஐபீஸில் பாதியிலேருந்து வச்சு எடுக்கணும். எடுக்கும்போது பாருங்கள், தையல் வந்து 8.75 இருக்குது. 8.75 + 1.5 10.25. இங்கே வந்து 10.25 இருக்கணும். இங்கேயும் அதே மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இங்கேருந்து 8.75 + 1 10. இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற துணி வந்து கட் பண்ணிடணும். இப்போ 2 பெல்ட்டையும் வச்சு, இப்போ இது வந்து மேல் பகுதி, அதே மாதிரி இதுவும் மேல் பகுதி. மேல் பகுதியும் இப்படி ஒன்றா வச்சுக்கணும். இப்படி ஒன்றா வச்சுட்டு நம்ம இப்போ இதை நம்ம இப்போ கோடு போட்டோம் இல்லையா, அதை வந்து கட் பண்ணுறோம். கட் பண்ணிவிட்டு இந்த எக்ஸ்ட்ரா பீஸை கட் பண்ணுறோம். அப்புறம் இது வந்து இந்த தைக்கிறதுக்கான அளவு, அந்த 8.75 இன்ச்சு வந்தது இல்லை 9 இன்ச்சு, அதுக்கு ஒரு நாச்சு. இது வந்து முன்பக்கம் வரணுங்கிறதுக்காக இதுக்கு ஒரு நாச்சு. இந்த மாதிரி நாச் கட் பண்ணது முன்பக்கம் வரணும் அப்படிங்கிறதுக்கான அடையாளம். இப்படி வச்சிட்டோம்னா தப்பாக போகும். இப்போ நம்ம இதை திருப்பி வைக்கணும் அப்படிங்கிறது நமக்கு இந்த நாச்சும் இதுக்கு வரணும், இந்த நாச்சு வந்து முன்பக்கம் வரணுங்கிறது நமக்கு அளவு. இப்போ நம்ம இதை இதெல்லாம் எடுத்து போட்டுட்டு இப்போ பெல்ட்டை வந்து இதில் ஜாயின் பண்ண போகிறோம். இதில் நம்ம 1/2 இன்ச்சு இங்கே கோடு போட்டிருக்கோம் இல்லையா, அதே அளவுக்கு இங்கேயும் நம்ம 1/2 இன்ச்சு விட்டு தான் கட் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு 1/2 இன்ச்சு விட்டுருக்கோம், இங்கே ஒரு 1/2 இன்ச்சு விட்டுருக்கோம். அந்த 1/2 இன்ச்சு இப்படி மேட்சாக வச்சு அந்த கோட்டிலையே தைக்க ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணி நிறுத்திட்டு இந்த துணியை இப்படி சரி பண்ணி வைக்கணும். இந்த பெல்ட்டில் 2-3 துணி இருக்குது, ப்ளவுஸு டாப் ஃப்ரண்ட் பீஸு 1, எல்லாத்தையும் சமமாக வச்சு இந்த டாட் பிடிச்சிருக்கோம்ல அது வரையும் கொஞ்சம் தைச்சிட்டு மறுபடியும் இதை அட்ஜஸ்ட் பண்ணி இந்த டாட்டை வந்து இந்த எக்ஸ்ட்ரா பிடிச்சிருக்கோம்ல இதை இப்படி மடித்து இப்படி வச்சு வைக்கணும். அப்போ தான் அந்த டாட் வந்து உள்ளே சிக்கிக்கிச்சுன்னா நம்மளால் போட முடியாது. அதனால் நம்ம இப்போ பாருங்கள், இந்த நாச்சும் கரெக்டாக வரும். வச்சு நம்ம இந்த அடையாளம் பண்ணோம் இல்லையா, அதுக்கு நேராக அப்படி தைச்சி முடிச்சிடணும். இதை கட் பண்ணுறேன்.
கட் பண்ணிவிட்டு இதை தைச்சி முடிச்சுட்டு இதை எடுக்கவே வேண்டாம், அப்படியே இப்படி திருப்பி இந்த தைச்சிருக்கோம்ல இந்த தையல் இங்கே இருக்குது, இந்த பெல்ட்டை அப்படியே இப்படி கீழே இறக்கிக்கலாம். இறக்கிட்டு 1/4 இன்ச்சு கேப், அதாவது இங்கே பாருங்கள், நான் இதை கரெக்டாக 1/4 இன்ச்சு கேப்புங்கும்போது இதை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த பட்டி இருக்குது இல்லையா, இந்த பட்டி அளவுக்கு விட்டுட்டு தைச்சோம்னா நமக்கு கரெக்டாக 1/4 இன்ச்சு வரும். படிவு தையல் போடணும். படிவு தையல் வந்து நமக்கு 2 தையல் போட்டால் தான் ப்ளவுஸ் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த 1/4 இன்ச்சு கேப்பில் போட்டுட்டு மறுபடியும் இப்படியே துணியை திருப்பி அந்த எட்ஜு தையல் போடுங்க. அந்த ஜாயின் பண்ண இடத்துல இருக்கிற ஒரு மடிப்பு மேலேயே போடுங்க. அப்படி போடும்போது அந்த இடத்துல நல்ல ஸ்ட்ராங் ஆகிடும். இதே மாதிரி இந்த பீஸில் நம்ம பெல்ட்டு ஜாயின் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 2 டாட்டும் பிடிச்சாச்சு, 2 சைடும் ஃப்ரண்ட்டு தைச்சி முடிச்சாச்சு. இப்போ நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணலாம். இப்போ பேக் சைடு ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த மேல் பகுதி எடுத்து இப்படி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கொக்கி பீஸு ஐ பீஸ் தைச்சிட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணலாம். அப்போ நமக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ இது வந்து மேல் பக்கத்தில் இருக்குது, பட்டன் பீஸ் ஐ பீஸு வந்து இந்த பக்கம் வரும். இது ஆம்ஹோல் சைடு, இது நெக் சைடு. இப்போ இந்த பக்கம் தான் நம்ம ஐ பீஸு கொக்கி பீஸு ஜாயின் பண்ணணும். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம கொக்கி பீஸ் வைக்கணும். கொக்கி பீஸ் வைக்கும்போது இப்படி 2ஆக மடிச்சிக்கணும். மடிச்சுட்டு இங்கேருந்து இப்படி வச்சு தைக்கணும். அதை வந்து நம்ம இப்படி நேராக வச்சு தைக்க முடியாது, ஏன்னா நேராக இப்படி வச்சு துணியை தைக்கக்கூடாது. அதனால் இந்த துணியை அப்படியே இப்படி திருப்பிக்கிட்டு கீழே பெல்ட்டு தைச்சோம் இல்லையா, அந்த பெல்ட்டிலேருந்து வச்சுட்டு வரணும். வைக்கும்போது இங்கே இருக்கிற துணி இந்த 2 இன்ச்சுக்கு ஒரு பீஸ் வெட்டியிருக்கோம் பாருங்கள், அதை வந்து இப்படி 2ஆக மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு இங்கே கொஞ்சம் துணி விட்டு அதை வந்து இப்படி நம்ம இப்படி மடிச்சுக்கலாம், இல்லை இப்படி மடிச்சுக்கலாம், இல்லை இப்படியே விட்டுட்டு தைச்சிட்டு படிவு தையல் போடும்போது கூட தைக்கலாம். ஆனால் நான் வந்து இப்படி தான் மடிச்சுக்குவேன். மடிச்சுட்டு ஒரு 1/4 இன்ச்சுக்கு அதிகமாக, ஒரு 3 புள்ளி, 1/4 இன்ச்சுக்கு ஒரு புள்ளி அதிகமாக இந்த பாடி துணி, இந்த பீஸ் துணி 2ஆக மடித்து வைக்கிற பீஸ் ரா எட்ஜ் 3மே கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சு ஒரே அளவாக தைங்க. ஷோல்டர்கிட்ட கழுத்துக்கிட்ட வரும்போது நம்ம எக்ஸ்ட்ரா துணியை கட் பண்ணிடலாம். இப்படி தைச்சிட்டு நம்ம இதை எடுத்துட்டு தான் தைக்கணும். நான் வந்து அந்த மாதிரி தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போது இதை வந்து இந்த துணி இப்படி பிரித்தோம்னா இந்த ஃபோல்டிங் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல ரா எட்ஜ் தெரியாது, நீட்டாக இருக்கும். இப்படியே வச்சு ஒரு படிவு தையல் பட்டன் நம்ம இப்போ ஐ பீஸ் வச்சோம் இல்லையா, கொக்கி பீஸு, அது மேலேயே தையல் வர்ற மாதிரி போடணும். துணியில் இறங்கக்கூடாது தையல். இப்படி வச்சு துணியை நல்லா கரெக்டாக டைட்டாக பிடிச்சிட்டு இப்படி ஓரமாக ஒரு எட்ஜு தையல் போடணும். எட்ஜு தையலாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் அது படிவு தையலாகவும் இருக்கணும். அப்போ தான் அது பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம இந்த எக்ஸ்ட்ரா பீஸை கட் பண்ணிவிட்டு இந்த பட்டன் இப்போ நம்ம வச்ச எக்ஸ்ட்ரா பீஸை அப்படியே ஃபுல்லாக மடித்து தைச்சிடணும். மேலே தெரியவே கூடாது. ஃபுல்லாக படிவு தையல் போட்டிருக்கோம் இல்லையா, அது தெரிகிற அளவுக்கு இந்த பக்கம் மடிச்சுட்டு இந்த சைடு மடிக்கிற பக்கம் தைக்கணும். அப்போ தான் அது விரிஞ்சி வராது. இப்படி தைச்சிட்டு இப்படி திருப்பி ஒரு தையல் தைச்சிடணும் கீழே. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து கொக்கி பீஸ் ஐ பீஸ் வைக்கணும். ஐ பீஸ் வைக்கும்போதும் அதே மாதிரி தான். இது வந்து மேல் பகுதியில் வந்து நம்ம வந்து இதை உள் பகுதியில் வைக்கணும் இப்படி. ஆனால் மேலேருந்து வச்சு தைக்கும்போது கீழெல்லாம் மடித்து தைக்கணும். அதுக்கு பதிலாக நம்ம இதை இப்படி திருப்பிக்கலாம். உள் பக்கத்தில் திருப்பிட்டு இது வந்து நம்ம 2ஆக மடித்து 2 இன்ச்சு 2.5 இன்ச்சு எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். நான் 2.5 இன்ச்சு எடுத்திருக்கேன். பட்டன் பீஸ்லேருந்து தான் வைக்கிறேன். இப்படி வச்சு இதை இப்படி மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு 1/2 இன்ச்சு அளவுக்கு தைக்கணும். இது வந்து நம்ம வெளியே தைக்கிறது, அதனால் 1/2 இன்ச்சு தைக்கணும். அதே மாதிரி 3 ரா எட்ஜ் வரணும். இதை ஃபுல்லாக கரெக்ட் பண்ணி
இப்படி முழுசாக இப்படி தைச்சிட்டு இப்போ மேல் பக்கம் திருப்பிக்கணும். மேல் பக்கம் திருப்பும்போது இந்த இதை வந்து பிரித்து விட்டு இப்படி எடுத்துக்கிட்டு இந்த எக்ஸ்ட்ரா பீஸை கட் பண்ணிடலாம். இதுக்கு நம்ம இன்னும் ஒரே ஒரு தையல் தானே போட போகிறோம். அதனால் இப்படி எடுத்துட்டு எக்ஸ்ட்ரா பீஸ் இப்படி எடுத்துட்டு இந்த பீஸ் இங்கே இருக்குது இல்லையா, இங்கே ஒரு ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இதை இப்படி மடித்து இதெல்லாம் உள்ளே வச்சு இப்படி மடித்து அந்த ஸ்டிச்சுக்கு பக்கத்தில் வர்ற மாதிரி வச்சுட்டு சென்டராக ஒரு தையல் போட்டுடணும். இப்போ கீழே வரையுமே மடித்து பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இப்போ சென்டராக தைக்க போகிறோம். அதனால் நம்ம ஃபுல்லாக இப்படி தைச்சிட்டு ஒரு ரிவர்ஸ் தையல் கீழே மட்டும் போட்டுட்டா அது வந்து நின்றுக்கும். இப்போ ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துல நிறைய பேர் கொக்கி வந்து மாட்டுறதுக்கு இப்படி வி மாதிரி தைச்சிருப்பாங்க. சில பேர் வளையம் வச்சுருப்பாங்க, சில பேர் நூல்லையே லூப் தைச்சிருப்பாங்க. இதில் வந்து நான் லூப்பு தான் வளையந்தான் வைக்க போகிறேன். அதனால் இந்த பக்கமும் இந்த தூக்கி இருக்குல்ல இந்த பக்கமும் நான் ஸ்டிச்சே போடுறேன். இல்லை நம்ம இந்த மாதிரி வைக்கணும் அப்படின்னா நம்ம மிஷின்லேயே தைக்கணும். அதை வந்து நான் இன்னொரு வீடியோவில் வேறு ஏதாவது ஒரு லைட் கலர் துணி தைக்கும்போது அதை வந்து நான் தைச்சி காட்டுறேன். இந்த டார்க் கலர் தையல் துணியில் நான் தைச்சேன்னா உங்களுக்கு அந்த இது தெரியாது. இப்போ வந்து நம்ம இதில் வந்து நம்ம அளவு துணி ஷோல்டரை ஜாயின் பண்ணணும். இப்போ நம்ம பட்டன் பீஸ் ரெண்டுமே வச்சாச்சு. இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து முதுகு துணி எடுத்துக்கிறோம். முதுகு துணியில் மேல் பக்கம் மடித்து தைச்சிருக்கிறது உள்ளே போகிற மாதிரி கவனித்து பார்த்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து கொக்கி பீஸு இது மேல் பக்கம் இதுவும் மேல் பக்கம் ரெண்டையும் ஒன்றா தெரிகிற மாதிரி இப்படி வைக்கணும். உள் பக்கம் மேலே தெரியணும் நமக்கு. இப்படி இதை வந்து சமமாக இப்படி பிடிச்சி 1/2 இன்ச்சு கேப்பு, நம்ம 1/2 இன்ச்சு தான் விட்டுருக்கோம். அதனால் அந்த 1/2 இன்ச்சு கேப்பில் தைச்சிடணும். இந்த பக்கமும் அதே மாதிரி இந்த ஷோல்டரை இப்படி வச்சு இதையும் அதே மாதிரி வைக்கணும். பட்டன் உள்பகுதி மேலே தெரிகிற மாதிரி மேல் பகுதியும் ஒன்றா வச்சு இதை அப்படி வச்சு கரெக்டாக 1/2 இன்ச்சுக்கு ஒரு நூல் அதிகமாக. இதுக்கு நம்ம 2 ஸ்டிச் போடணும். அப்படியே திருப்பிக்கு வேணான்னு நீங்கள் கட் பண்ணி எடுத்துகிட்டு தைக்கிறதுனாலும் தைக்கலாம். ஒரு சிலர் அப்படியே திருப்பியும் தைக்கலாம். தைக்கிறதுல தப்பு கிடையாது. இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு நெக் பீஸ் அட்டாச் பண்ண போகிறோம். இப்போ இந்த நெக் பீஸ்லாம் நம்ம கரெக்டாக தைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இதை வந்து நான் உங்களுக்கு தைச்சி காட்டணுங்கிறதுக்காக தான் 1.25 இன்ச்சு எடுத்திருக்கேன். 1.25 இன்ச்சு நமக்கு தேவையில்லை, 1 இன்ச்சு இருந்தாலே போதும். உங்களுக்கு புரியணும் தெரியணுங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு பிகினர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி 1.25 இன்ச்சு எடுத்து தைச்சி பழகிட்டு அப்புறமா நீங்கள் 1 இன்ச்சு கட் பண்ணிக்கோங்க. அந்த பீஸ் துணியை வந்து இப்படி 2ஆக மடிச்சுக்கணும். கரெக்டாக 2ஆக மடிச்சுக்கோங்க. இந்த கழுத்து வெட்டியிருக்கோம் இல்லையா, அந்த கழுத்தில் பட்டன் பீஸ் அந்த ஊக்குப்பட்டியில் ஸ்டார்ட் பண்ணுறோம். இங்கே கொஞ்சம் விட்டுட்டு இப்படி வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள். கரெக்டாக இந்த இடத்துல சென்டராக தைங்க. இந்த சென்டராக தைக்கும்போது தான் கழுத்தை வந்து நம்ம கரெக்டாக ஃபினிஷ் பண்ண முடியும். அதை அடுத்த லைன் பண்ணும்போது சொல்கிறேன். இப்போ இது பாருங்கள், இது வளைவாக இருக்குது. இந்த கழுத்து வந்து இப்படி வளைவாக இருக்கிறத நம்ம வந்து இப்படி நீட்டி பிடிச்சி தைச்சி இப்படி நேராக தானே தைக்கணும்னு நீ இழுத்து பிடிச்சி தைச்சோம்னா கழுத்து வந்து லூஸ் ஆயிடும். அப்படி தைக்கக்கூடாது. இந்த துணியை 2ஆக மடித்து இதை இந்த மாதிரி வளைவாகவே இப்படி வச்சு பிடிச்சிக்கிட்டு நம்ம வளைவாகவே இப்படி தான் தைக்கணும். துணியை நம்ம வளைவாக தான் கொண்டு போகணும். நேராக இருக்கிற இடத்துல மட்டும்தான் நேராக வச்சு நம்ம தைக்கணும். இப்படி வளைவாக இருக்கிற இடத்துல வளைவாக கொண்டு போய் நேராக இருக்கிற இடத்துல நேராக கொண்டு வந்து அப்படி தைச்சிங்கன்னா மட்டும்தான் கழுத்து கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா லூஸாக போயிடும், கலண்டு வரும்.
அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும் கழுத்து துணியில். மறுபடியும் ஷோல்டர்கிட்ட இருந்து நேராக வந்துடும், கொஞ்சம் தூரம் நேராக வந்துட்டு அப்புறம் மறுபடியும் பேக் நெக்குக்கு வளைவாக வரும் பாருங்கள். இப்போ இது வந்து பேக் நெக்கு. இந்த இடத்துலையும் நம்ம இப்படி தான் வச்சு இப்படி வச்சு ஒரு விரலாக வச்சு இப்படி வளைவாகவே பிடிச்சிக்கிட்டு இப்படி மெதுவாக இப்படி தைங்க. நேராக பிடிச்சி தைச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக கழுத்து லூஸ் ஆகிடும். அப்புறம் மறுபடியும் நம்ம போடும்போது கலண்டு வரும், நல்லா இருக்காது, தூக்கிட்டு இருக்கும். மறுபடியும் இந்த பக்கம் இருக்கிற வளைவுக்கும் அதே மாதிரி இப்படி வளைச்சி பிடிச்சிக்கோங்க. கொஞ்சம் தூரமாக தைங்க, நிறைய நீளமாக தைக்க வேண்டியதில்லை. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஜாயின் பண்ணும்போது நம்ம அப்படி தைச்சிக்கலாம். பார்ட்டி ப்ளவுஸ் தைக்கும்போது நெக்குக்கு நான் சொல்லியிருக்கேன் டீட்டெயிலை, இருந்தாலும் இன்னொரு தடவையும் சொல்கிறேன். ஒவ்வொரு தடவையுமே இதை நான் ஞாபகப்படுத்திட்டு தான் இருக்கணும், இல்லைன்னா கழுத்து நீங்கள் பெருசாக தைக்கிறதுக்கான வாய்ப்புகள் 100% இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள் நேராக வரும், ஏன்னா பேக் நெக்கு கொஞ்சம் பெரிய நெக்காக வெட்டியிருக்கோம், அதனால் இந்த பக்கமும் ஷோல்டர்லேயும் நேராக வந்துடும். அந்த இடத்துல நம்ம நேராக வச்சு தைச்சிக்கலாம். இப்படி வச்சுட்டு இப்போ மறுபடியும் இங்கே வளைவாக வரும், வளைவாக வச்சுக்கிட்டு கொஞ்சமாக நம்ம இப்படி தைக்கணும். நீளமாக தைக்க வேணுங்கிற அவசியமே இல்லை. இப்படி 2 இன்ச்சாக இப்படி வளைச்சி தைச்சிக்கோங்க. இப்போ இங்கே முடியுது, கொஞ்சம் துணி கேப் விட்டு இது எக்ஸ்ட்ரா துணியை கட் பண்ணிடலாம். நம்ம எப்போவுமே நெக்குக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கட் பண்ணிக்கிறது நல்லது. பத்தாமல் போயிடுச்சுன்னா ஜாயின் பண்ணும்போது நமக்கு கஷ்டம். இப்போ இது முடிஞ்சிருச்சு. இதில் வந்து ஒரு படிவு தையல் போடணும். படிவு தையல் போட்டுட்டு நம்ம மடித்து தைக்கணும். இப்போ இங்கே நம்ம இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வெட்டினது இந்த வளைவாக இருக்குது இல்லையா, இதை வந்து நம்ம இப்படியே மடித்து தைக்க முடியாது. இந்த வளைவாக இருக்கிற இடத்துல இந்த மாதிரி கத்திரியில் கொஞ்சம் கட் பண்ணி விடணும். இப்படி கட் பண்ணி விட்டால் தான், இப்படி முன்னாடி பண்ணியாச்சுன்னா அப்புறம் மறுபடியும் பின்பக்கம் அந்த வளைவில் மட்டும் பண்ணால் போதும். நேராக இருக்கிற இடத்துல எல்லாம் பண்ணணுங்கிறது இல்லை, அந்த வளைவில் மட்டும் கண்டிப்பாக நம்ம பண்ணியே ஆகணும். ஏன் அப்படின்னா நம்ம இந்த வளைவு சின்னதாக இருக்குது, இந்த வளைவு கொஞ்சம் பெருசாகும். அப்போ இப்படி இந்த வளைவு இப்போ இன்னும் இது மடித்து இப்படி உள்ளே வைக்கும்போது இந்த இடத்துக்கு வரும், அதுவும் பெருசாக இருக்கும். அப்படி பெருசாக ஆக உங்களுக்கு நம்ம முன்னாடி வைக்கிற துணி பத்தாது. இப்படி கட் பண்ணிட்டோம்னா அது விரிஞ்சு கொடுக்கும். விரிஞ்சு கொடுத்ததுன்னா உங்களுக்கு கரெக்டாக நீட்டாக ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் இதுதான் மெத்தடும் கூட, நீங்கள் அப்படியே தைக்க முடியாது, இப்படி கட் பண்ணி தான் தைக்கணும். கொஞ்சம் அந்த தையல் வரையும் தைக்கணும். இப்போ என்ன பண்ணணும், இந்த நம்ம எக்ஸ்ட்ரா விட்டோம் இல்லையா, அதை இப்படி உள்ளுக்குள்ளே மடிச்சுட்டு இந்த துணியை இது இப்படியே இருக்குது, இந்த துணி இப்படியே வச்சு இதை இப்படி வச்சுக்கணும். வச்சுட்டு இந்த கழுத்துக்கு துணி வச்ச பீஸ் மேலே தையல் விடணும். படிவு தையல் இப்படி இழுத்து பிடிச்சி இந்த துணி மேலே விடணும். இங்கே விட்டுருக்கேன் பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு வீடியோவில்னு எனக்கு தெரியல, ஏன்னா டார்க் கலர் துணி இது வந்து யூஸ் பண்ணுற துணி, அதனால் நான் கான்ட்ராஸ்ட்டு கலர் போட்டு சொல்லி கொடுக்க முடியாது, சேம் கலரில் தான் போட முடியும். இப்படி எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா கட் பண்ணிவிட்டு தைச்சிக்கலாம், அப்போ தான் உங்களுக்கு அந்த உள்ளே இருக்கிற துணி வந்து வெளியே தெரியாது. நம்ம இதை வளைவாக கட் பண்ணதுனால இப்படி வச்சு தைக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா தூக்கிட்டு ஒரு மாதிரி சிலும்பலாக தெரியும். நான் இன்னும் ஒரு சைடு முன் பக்கம் வெட்டலை, அந்த வளைவு சின்ன நாச்சஸ் கட் பண்ணல, அந்த இடத்துல நான் மடித்து காட்டுறேன் பாருங்கள். ஏன் இப்படி வெட்டாமல் தைச்சா என்ன ஆகும் அப்படிங்கிறத நான் காட்டுறேன் பாருங்கள், அப்போ புரியும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், நான் இங்கே நாச்சஸ் கட் பண்ணல, இப்படி மடித்து இங்கே தைச்சிட்டு இப்படி திருப்பி தைக்கும்போது அந்த இடத்துல துணி பாருங்கள் இப்படி சுருண்டுக்கிட்டு வரும். இப்படி சுருண்டுக்கிட்டு இப்படி முறுக்கிட்டு போகும் இந்த மாதிரி. அதுக்காக தான் அந்த இடத்துல நம்ம நாச் கட் பண்ணுறோம். அந்த வளைவில் மட்டும் எந்த துணியாக இருந்தாலும் சரி, ப்ளவுஸுன்னு இல்லை, டாப்புன்னு இல்லை, ஷர்ட்டு எதுவாக இருந்தாலுமே அந்த வளைவாக இருக்கிற இடத்துல நம்ம துணி நாச், இதை வந்து சிசர் கட்டுன்னு சொல்லுவாங்க.
சிசர் கட் பண்ணி தான் பண்ணணும். முடிக்கிற இடத்துலையும் நம்ம எக்ஸ்ட்ரா துணி விட்ருக்கோம், அதை உள் பக்கமாக மடித்து இப்படி வெளியே எடுத்துக்கோங்க. எடுத்து மடிச்சிட்டு இப்படி பண்ணிவிடுங்க. இதுக்கப்புறம் நம்ம மடிச்சிட்டு ஒரு தையல் போடணும், அதையும் நான் இப்போது சொல்லிடுவேன். இதை இந்த இப்போ இது இப்படி மடித்து படிவு தையல் போட்டிருக்கோமா, இதை இப்படி உள்ளே திருப்பி இந்த எட்ஜில் தையல் போடணும். இந்த எட்ஜில் தையல் போடும்போது மேலே பார்த்தீங்கன்னா பிசுறு, அதாவது தையல் நெளிஞ்சு வரும். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு போடாமல் இப்படி மடித்து இதை இப்படி உள்ளே வச்சு மேலேயே எட்ஜு தையல் போடுங்க. இந்த ஓரத்தில் எட்ஜு தையல்னால் ரொம்ப ஓரமான தையல், ஓரத்தையல். எட்ஜு தையல் போட்டுட்டோம்னா உள் தையல் போடும்போது நமக்கு அளவு கரெக்டாக வரும். இங்கே தெரியுதான்னு பாருங்கள் உங்களுக்கு, எட்ஜு தையல் இந்த ஓரத்தில் போட்டிருக்கேன். அதே மாதிரி நெக்கு ஃபுல்லாக போட்டுட்டு பார்க்கலாம். இப்படி இது கடைசி வரையும் இப்படி வச்சு ஒரு எட்ஜு தையல் போட்டுட்டோமா, இப்போ 1/4 இன்ச்சு தள்ளி இதே மாதிரியே வச்சுக்கலாம். இப்படியே மேலேயே வச்சுட்டு இந்த பட்டி இருக்குது பாருங்கள், அந்த பட்டி அளவுக்கு துணியை வச்சுக்கோங்க. அதிகமாக வைக்க வேண்டாம், இந்த பட்டி அளவுக்கு. இதை விட்டு வெளியே வராமல் தைச்சிக்கலாம். இதை விட்டு வெளியே வராமல் தைக்கும்போது நமக்கு கரெக்டான அளவு வரும். காட்டுறேன்னா இங்கே பாருங்கள், இந்த பட்டியை விட்டு வெளியே வராமல் இப்படி தைக்கும்போது அந்த அளவு, இந்த கேப் இருக்குது பாருங்கள், இந்த அளவு கரெக்டாக வரும். ஒரே அளவாக வரும், மாறவே மாறாது. அந்த துணி மட்டும் இதுக்கு வெளியே வராமல் பார்த்துக்கணும். இதுக்கு பேர் குதிரை எடை தையல். தமிழில் தான் இது எனக்கு சொல்ல தெரியும், இங்கிலீஷில் தெரியாது. அது என்ன சொல்லுவாங்க சில பேர், ஒரு ஃபூட்டுன்னு. இது 1 ஃபூட்டு தான், இது ரெண்டும் சேர்ந்தது தான் 1 ஃபூட்டு. அதனால் அவங்க சொல்கிறது சரியான வார்த்தையான்னு எனக்கு தெரியல. அதனால் நான் ஆர்ஸ் போட்டு ஸ்டிச். இது மாதிரி மேலேயே வச்சு அந்த தையலை எடை தையலை போட்டுக்கலாம். எடை தையல்னு சொல்லலாம். இப்படி முடிக்கிற வரையுமே நம்ம இதே அளவுக்கு தைக்கும்போது சரியாக போய்டும். ரிவர்ஸ் தையல் போட்டு தான் நீங்கள் நிறுத்தணும், அப்போ தான் முடிக்கணும், அப்போ தான் நமக்கு அது சரியாக வரும். ப்ளவுஸ் இப்போ ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஸ்லீவ் ஜாயின் பண்ணால் அவ்வளவுதான். ஸ்லீவ் இப்போ நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இது இப்படி மேல் பக்கம் போட்டிருக்கோம், இந்த பக்கம் ஃப்ரண்ட் இருக்குது, இந்த பக்கம் பேக் இருக்குது. இப்போ நம்ம ஸ்லீவ் எடுத்து வைக்கும்போது அதே மாதிரியான ஸ்லீவ் எடுத்து தான் வைக்கணும். இப்போ இது மேல் பக்கத்தில் வச்சுருக்கேன், இதையும் நம்ம மேல் பக்கத்தில் எடுத்துக்கணும். இதுதான் மேல் பக்கம். அப்போது நம்ம இந்த பக்கம் முன் பக்கம் வச்சுருக்கோன்னா இந்த பக்கம் பாருங்கள், இங்கே நாச் கட் பண்ணியிருக்கேன். இதுதான் முன் பக்கத்துக்கு இப்படி வரணும், இது பின் பக்கத்துக்கு வரணும். இதுவும் மேல் பக்கம், இதுவும் மேல் பக்கம். இப்படி வச்சுக்கணும். வச்சுட்டு இந்த ஸ்லீவை அப்படியே துணி மேலே தூக்கி வச்சுக்கணும். வச்சுட்டு இந்த சென்டர் நாச் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை இந்த சென்டரில் வச்சு தையலில் வச்சுட்டு முதல்ல நம்ம செக் பண்ணிக்கணும். நமக்கு கை ஸ்லீவ் சரியாக இருக்கா, இந்த பக்கம் சரியாக இருக்குது, அதே மாதிரி இந்த பக்கமும் சரியாக இருக்கா. செக் பண்ணாமல் கண்டிப்பாக ஜாயின் பண்ணாதீங்க. அது தப்பு. அளவு கம்மி, இந்த பக்கமும் சரியாக இருக்குது. அளவு கம்மியாக இருந்தால் நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த துணியில் நம்ம ஜாயின் பண்ணணும். இப்போ நம்ம 1/4 இன்ச்சுக்கு, 1/2 இன்ச்சுக்கு ஒரு நூல் கம்மியாக, 1/4 இன்ச்சுக்கு ஒரு நூல் அதிகமாக ஜாயின் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி ஒரு 5-6 தையல் போட்டாச்சு. போட்டுட்டு இந்த ப்ளவுஸில் இருக்க டாப்பு ஷோல்டர் ஸ்டிச்சை பிடிச்சிக்கணும். இந்த ஸ்லீவில் இந்த நாச் கட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் சென்டரில், அந்த நாச்சை பிடிச்சிக்கணும். இது ரெண்டையும் இப்படி மேட்ச் பண்ணி பிடிச்சிக்கணும், இதை விடவே கூடாது. அப்புறம் இந்த சென்டரில் நடுவில் கைத்துணி, இது கைத்துணி, இது பாடி துணி, சென்டராக பார்த்து இது ரெண்டையும் சேர்த்து இப்படி பிடிச்சிக்கிட்டு இதை விட்டுட்டு இந்த இடத்துல வச்சு இந்த துணி ரெண்டும் சமமாக இருக்கா, ஸ்லீவ் துணியும் பாடி துணியும் சமமாக இருக்கான்னு பார்த்து அதை அப்படியே அந்த அளவு மாறாமல் தைச்சிட்டு வாங்க. பிடிச்ச வரையும் தைங்க. மறுபடியும் நம்ம இங்கே தான் பிடிக்கணும், இங்கே பிடிச்சி தான்
அளவு செக் பண்ணணும். அப்படி இல்லைன்னா தப்பாக போகும். இப்படி பிடிச்சிக்கிட்டு மறுபடியும் இந்த ஸ்டிச்சிலேருந்து கொஞ்சம் தள்ளி இப்படி பிடிச்சிக்கிட்டு சரி பண்ணி அளவு சரியாக இருக்கான்னு செக் பண்ணி சரி பண்ணி இது வரையும் தைக்கணும். தைச்சிட்டு இன்னும் கொஞ்சம் கூட தைச்சிக்கோங்க. ஷோல்டர் வரையும் தைக்கக்கூடாது. 1 இன்ச்சு முன்னாடியே நிறுத்திக்கிட்டு இப்படி சமமாக வச்சு அந்த ஷோல்டர் தையலுக்கு இந்தாண்ட 1 இன்ச்சு வரையும் நேராக தைச்சிக்கணும். கரெக்டாக அந்த ஷோல்டர் ஜாயிண்டில் நிறுத்தக்கூடாது. இப்போ என்ன பண்ணணும், பேக் சைடு முடிகிறதுக்கும் ஸ்லீவ் முடிகிறதையும் மேட்ச் பண்ணி இப்படி பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு சென்டரில் இதை ரெண்டையும் சேர்த்து இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த துணியையும் இப்படி சமன்படுத்தி கரெக்டாக இருக்கா, சுருக்கம் இல்லாமல் இருக்கான்னு பார்த்துட்டு அப்புறம் இப்படி தையுங்க. பிடிச்சிருக்கிற வரையும் தையுங்க. அப்புறம் மறுபடியும் இதை கடைசி வரையும் பிடிச்சிக்கோங்க. கடைசி வரையும் பிடிச்சி சமன்படுத்தி மறுபடியும் இதை வந்து ஃபுல்லாக நம்ம குறிச்சிருக்கிற வரையும் தைச்சிடுங்க. இப்படி தைச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அந்த அளவுகள் மாறாமல் வரும். இப்போ ஒரு தையல் போட்டுட்டோம், நம்ம இதில் 2 தையல் போடணும். இப்போ நம்ம தைச்சிருக்கோம் இல்லையா, அதுலேயே நம்ம இன்னொரு தையல் போடணும். அப்போ தான் அது வந்து ஸ்ட்ராங்காக நிற்கும். தையல் மேலேயே போட்டுக்கலாங்க. நான் திருப்பிட்டு அப்படியே தைப்பேன், இருந்தாலும் உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் சொல்லணுங்கிறதுக்காக அதை எடுத்துட்டு தைக்கிறேன். இப்படி கரெக்ட் பண்ணி தைக்கணும். துணி சிக்கிக்காமல் நம்ம பார்த்து பார்த்து தைக்கணும். இப்போ நம்ம 2 கையும் 2 தையல் போட்டு ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ நம்ம சைடு ஜாயின் பண்ணிட்டா வேலை முடிஞ்சுது. ப்ளவுஸ் ரெடி ஆகிடும். ஹூக்கு கட்டி நம்ம பாட்டுக்கு போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம இந்த அளவு ப்ளவுஸு இது வந்து 4 டாட் ப்ளவுஸு. இந்த இடம் 9 எடுத்தோம் இல்லையா, இந்த ஜாக்கெட்டு ஃப்ரண்ட்டு சைடு இங்கேருந்து 10 இருக்கும், 10 இருக்குது. 4 டாட் ப்ளவுஸுனால் இந்த ஆம்போல் சைடு ஒரு டாட் பிடிக்கணும். இப்போ நமக்கு வந்து 9 தான் வரணும். இங்கே இருக்குது, இது 9னா இப்போ 1.25 இன்ச்சு நம்ம பிடிக்கணும். 1.25 இன்ச்சுங்கும்போது இந்த சென்டர் டாட் இருக்குது இல்லையா, இந்த 3 டாட் பிடிச்சிருக்கோம் இல்லையா, இதிலேருந்து கொஞ்சம் இங்கே ஆம்போல் சைடு பிடிக்க போகிறோம். ஆனால் ஒரு 4 இன்ச்சு அளவுக்கு இங்கே பிடிச்சா போதும். கிட்ட வரையும் பிடிக்கக்கூடாது, துணி கம்மியாக போயிடும். சும்மா ஒரு 3.5 இன்ச்சு 4 இன்ச்சு அளவுக்கு பிடிச்சா போதும். 3/4 இன்ச்சு, அதாவது 1.25 இன்ச்சு பிடிக்கணும். 2ஆக மடிக்கும்போது அந்த 1.25 பாதி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ வருது. 1/2 இன்ச்சுக்கு மேலே 2 புள்ளி இந்த இடத்துக்கு வருது. அந்த அளவுக்கு நம்ம இந்த இடத்துல டாட் பிடிச்சா மட்டும்தான் ப்ளவுஸு சைடில் ஈவனாக வரும், இல்லைன்னா வராது. ரிவர்ஸ் தையல் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள், ரிவர்ஸ் தையல் போட்டு முடிங்க. அப்போ தான் உங்களுக்கு அது கரெக்டாக வரும். இப்போ பாருங்கள், இந்த இடம் வந்து சரியாக போயிடும். இப்போ நம்ம ஸ்லீவ் வந்து கரெக்டாக இப்படி மடித்து பிடிச்சிக்கலாம். பிடிச்சிட்டு கீழேயும் இது முதுகு துணி, இது முன்பக்கம் துணி, இப்படி பிடிக்கும்போது பாருங்கள் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இதை அளவு துணி வச்சு சைடு வந்து பிடிச்சிக்கலாம். நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம வெட்டும்போது இங்கே வந்து 1.5 இன்ச்சுக்கு நமக்கு பேக் சைடு துணி தான் மேலே வருது. எந்த துணி நம்ம அளவெடுக்க போகிறோமோ அதே மாதிரி துணியை தான் நம்ம அளவு துணியிலையும் எடுக்கணும். இப்போ இங்கேயுமே எடுத்துக்கணும். இப்படி எடுத்துட்டு இந்த அளவு ப்ளவுஸை கைக்கு தான் நம்ம ஃபஸ்ட்டு கையிலேருந்து தான் நான் எப்போவும் தைப்பேன், அதனால் கையில் குறிக்கிறேன். நம்ம வந்து இப்படி எடுத்து இதை விட எனக்கு வந்து ஒரு 1/4 இன்ச்சு லூஸ் கொடுக்க சொல்லியிருக்காங்க. இதுதான் சரியான அளவு, இங்கே தான் இருக்குது. ஆனால் எனக்கு ஒரு 1/4 இன்ச்சு லூஸ் வேணும், அதனால் நான் இந்த பக்கம் தைக்கிறேன். நம்ம தைக்கும்போதே குறிச்சிட்டோம், அதை வெட்டும்போதே. இப்போ அடுத்தது எந்த அளவு குறிக்கணும்னா, ஆம்ஹோலில் இந்த வளைவு வருது இல்லையா, அந்த அளவை குறிக்கணும். இப்படி இந்த ஷோல்டரில் சரி பண்ணி இப்படி பிடிச்சிக்கோங்க. இப்படி பிடிச்சிட்டு இந்த ஃபஸ்ட்டு தையல் பாருங்கள் இங்கே இருக்குது, அந்த தையல் வரையும் நம்ம இங்கே இதையும் அதே மாதிரி 2 துணியும் சேர்த்து இப்படி பிடிச்சிக்கிட்டு இதையும் இப்படி வச்சு இதை இப்படி வச்சு பார்க்கும்போது எங்கள் 2 துணியும் ஒரே மாதிரி இழுத்து பிடிச்சி பாருங்கள்.
இந்த தையல் எங்கே வருதோ அங்கேயே நம்ம குறிச்சிக்கலாம். கை மட்டும்தான் லூஸு, மற்ற இடம் லூஸு இல்லை. பாருங்கள், இங்கே நாச் கட் பண்ணி இருக்கிற இடத்துலையே தான் கரெக்டாக வந்திருக்கு. அந்த இடத்துலையே தான் வந்திருக்கு. நம்ம இங்கே குறிச்சிக்கணும். அப்புறம் கீழே வந்துடணும். கீழே வந்து பேக் சைடில் டாட் பிடிக்கிறது தான். அதனால் வந்து நம்ம 1.5 இன்ச்சு கேப் வச்சு அளவு வச்சு நம்ம இந்த பேக் சைடு குறிச்சிக்கலாம். ஆனால் ஃப்ரண்ட்டுக்கு வந்து நம்ம இந்த அளவு இருக்குது பாருங்கள், இந்த துணி இருக்குது பாருங்கள், இந்த துணியை தான் அளவு வைக்கணும். இதுவும் ஊக்குப்பட்டி, இதுவும் ஊக்குப்பட்டி. கரெக்டாக இப்படி ஊக்குப்பட்டி எண்டில் வச்சு இப்படி வச்சு இந்த தையல் கடைசி தையல் எங்கே வருதுன்னு பார்த்து அந்த இடத்துல குறிச்சிக்கணும். இங்கே நிறைய துணி மீதி இருக்குதுங்கிறதுனால நான் இங்கே 1.5 இன்ச்சு மட்டும்தான் வச்சேன். கரெக்டாக இங்கே 1.5 இன்ச்சு தான் இருக்கும் பாருங்கள், 1.5 இன்ச்சு தான் இருக்குது. இப்போ நம்ம இதை வந்து ஸ்ட்ரெயிட் பண்ணி இந்த இடத்துல இருந்து நம்ம தைக்கணும். இப்போ நம்ம இந்த தையலுக்கு இங்கே குறிச்சிருக்கோம் இல்லையா, இதுதானே கரெக்டான அளவு. அது சரியான அளவு. ரிவர்ஸ் தையல் போட்டு ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம இங்கே இந்த 2 தையலையும் கரெக்ட் பண்ணி இப்படி பிடிச்சிக்கிட்டு இந்த இடத்துலையும் இதை சரி பண்ணி பிடிச்சிக்கணும். பிடிச்சி இந்த இடத்துல இப்படி வச்சு உள்ள தையல் 2ம் சரியாக இருக்கான்னு பார்க்கணும். அது 2ம் சரியாக இருந்தால் தான் உங்களுக்கு ஆம்போலில் ப்ளஸ் மாதிரி கரெக்டாக வரும். இப்படி வச்சு மறுபடியும் இதை அட்ஜஸ்ட் பண்ணி தான் தைக்கணும். நம்ம அப்படியே தைச்சிடக்கூடாது. அப்படியே நம்ம இப்போ இஷ்டத்துக்கு நம்ம மிஷின் போகிற போக்கில் விட்டுட்டோம்னா துணி வந்து பத்தாது, ஒன்று ஏறத்தாழ போயிடும். இப்போ வந்து நம்ம இந்த தையல் போட்டுட்டோம், ஒரு தையல் நம்ம இப்படி போட்டுட்டோம். இதிலேருந்து இப்படி பக்கத்தில் 2 தையல் வேணுமா 3 தையல் வேணுமா, இது எத்தனை வேணாலும் போட்டுக்கலாம். நம்ம போட்டுட்டு பார்க்கலாம். இப்போ அந்த பக்கம் கை தைச்சாச்சு சைடு, இந்த பக்கம் சைடு தைக்கிறதுக்கு இது உள்பகுதி முன்பகுதி மேலே இருக்குது. அதே மாதிரி அளவு துணியிலையும் முன்பகுதி மேலே இருக்கிற மாதிரி எடுத்து நம்ம கையிலேருந்து நம்ம அதுக்கு குறித்த மாதிரியே தான் ஃபஸ்ட்டு இப்படி குறிச்சிக்கணும். நமக்கு தையல் வந்து இங்கே இருக்குது, இதை விட 1/4 இன்ச்சு நமக்கு லூஸ் வேணும், கொஞ்சம் தள்ளி குறிச்சிருக்கேன். அதே மாதிரி நமக்கு 3 தையல் போடணும். அதே மாதிரி இங்கே குறித்த மாதிரியே இங்கே வந்து அந்த நாச்சு இருக்கிற இடத்துக்கு இங்கே இருக்குது பாருங்கள், அந்த நாச்சு இங்கே இருக்குது, அந்த இடத்துக்கு வரணும். கீழே வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம பெல்ட் தைக்கும்போது குறித்தோம் இல்லையா, அந்த குறியீடே இருக்குது. இதை இப்படி வச்சு கடைசியிலேருந்து இப்படி வச்சிங்கன்னா பாருங்கள் அந்த இடத்துக்கு கரெக்டாக வருது. கீழே வந்து 1.5 இன்ச்சு அந்த கோடும் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு குறித்தது நம்ம அளவு எடுக்கும்போது குறித்ததெல்லாம் இருக்குது. அதனால் நம்ம இதுக்கு நிறைய குறிக்க வேண்டியதில்லை. இப்போ இதையும் அதே மாதிரி தைச்சிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம இங்கே நாச்சு குறியீடு இங்கே அளவு குறித்தோம், இங்கே அளவு குறித்தோம், இங்கே குறித்தோம். நம்ம இந்த பெல்ட்டு வெட்டும்போது சேஃப் கட் பண்ணும்போது இந்த இடத்துல இங்கேருந்து ஒரு அளவு குறித்தோம் இல்லைங்களா, அந்த நாச்சு பாருங்கள் இங்கே வருது, இந்த இடத்துல இருக்குது. அதுவும் தான் ஃபஸ்ட்டு தையலில் வரணும். அப்போ தான் இந்த இடுப்பு கரெக்டாக இருக்கும் நமக்கு. அதை நான் உங்களுக்கு பெல்ட்டு ஜாயின் பண்ணும்போது சைடு ஜாயின் பண்ணும்போதே சொல்லணும்னு நினச்சேன், சொல்லலை. அதனால் இப்போ சொன்னேன். இப்போ இதை 2 பீஸும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி முன்பக்கமும் பின்பக்கமும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிடலாம். அது கொஞ்சம் முன்ன பின்ன தான் வரும். 2 பக்கமும் அதை கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இப்போ முதுகு பக்கம் டாட் பிடிக்கிறதுக்கு அளவு சரியாக இருக்கான்னு செக் பண்ணணும். இப்போது இந்த துணியோட நம்ம தைச்ச துணியோட மேல் பகுதியை எடுத்திருக்கேன். அதே மாதிரி அளவு துணியோட மேல் பகுதி, அதாவது கொக்கி மாற்ற பீஸு 2யும் வச்சு அளவு பார்க்கணும். பாருங்கள், இந்த தையல் கரெக்டாக இருக்குது. இப்போ பேக் சைடுக்கு வச்சு பார்க்கும்போது இது வந்து டாட் பிடிக்கல, அதனால் இவ்வளோ பெருசாக இருக்குது. இப்போ இதை இப்படி வச்சிட்டா இது கரெக்டாக இருக்குது. அப்போ நமக்கு டாட் பிடிக்கிறதுக்கு இவ்வளவு துணி இருக்குது. இதில் வந்து 3/4 இன்ச்சு வரும். இவ்வளோ டாட் பிடிக்கணும் நம்ம. இப்போ முதுகு துணியில் அது எப்படி பிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்படி ஷோல்டரை சரியாக சென்டராக பிடிச்சி அதுக்கு நேராக இப்படி பிடிச்சிங்கன்னா இப்படி நேராக வந்துடும். வச்சுட்டு நம்ம அந்த எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருந்ததுங்கிறத நம்ம இங்கே குறிச்சிக்கணும். நமக்கு வந்து ஒரு விரல் அளவுக்கு அளவுக்கு இருந்தது 3/4 இன்ச்சு. அந்த 3/4 இன்ச்சு இருக்காங்கிறதை செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், கரெக்டாக 3/4 இன்ச்சு இருக்குது. இந்த பக்கம் 4 இன்ச்சு.
4, 4.5, 3.5 அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அளவு வரும். ப்ளவுஸோட உயரத்தை பொறுத்து அது மாறுபடும், உடம்போட சைஸை பொறுத்தும் அது மாறுபடும். இந்த இடத்துல ரிவர்ஸ் ஸ்டிச் போட்டு ஆரம்பிங்க, ரிவர்ஸ் ஸ்டிச் போட்டு முடிங்க. கண்டிப்பாக அது முக்கியம். எல்லா தையலுக்குமே ரிவர்ஸ் ஸ்டிச்சு ஆரம்பிக்கும் போதும் முடிக்கும் போதும் போடணும். அதே மாதிரி இதில் இன்னொரு பக்கமும் தைச்சிக்கலாம். முதுகு பக்கம் 2 டாட் பிடிச்சாச்சு. இப்போ ப்ளவுஸ் வந்து முடிஞ்சிருச்சு நமக்கு. இப்போ 42 சைஸ் ப்ளவுஸு ஃபினிஷ் பண்ணியாச்சு. இது வந்து எல்லாருக்கும் உங்களுக்கு புரிகிற மாதிரி நிதானமாக கரெக்டாக 1 by 1 சொல்லியிருக்கேன். ஈஸியாகவும் இருக்கும். இதே மாதிரி ஃபாலோ பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். அளவுகளை மாறுபடும். அவங்க துணியை அளவு வச்சு வெட்டுங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி நீங்கள் கட் பண்ணிவிட்டு இதை தைக்கும்போது மட்டும் இதை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த கேப் நமக்கு கண்டிப்பாக வேணும். இந்த கேப் இல்லாமல் இருக்குதுன்னா அது சில பேருக்கு பெக்யூலியராக அப்படி சரியில்லாமல் போகும். இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து நமக்கு ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம இந்த வீடியோவே கொஞ்சம் லேட்டாக தான் நான் போட்டிருக்கேன். இனிமேல் தொடர்ந்து உங்களுக்கு வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். அடுத்தது வந்து உங்களுக்கு என்ன சைஸில் கட்டிங் வேணும்னு சொல்லுங்கள். ஆனால் நான் வந்து சைஸ் மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் நம்ம அடுத்தது பார்க்கலாம். ஒரே மாதிரி ப்ளவுஸ் பார்க்க வேண்டாம், பிரின்சஸ் கட் பார்க்கலாம். அதுக்கப்புறம் லைனிங் பார்க்கலாம். இல்லை லைனிங் பார்த்துட்டு பிரின்சஸ் பார்க்கலாமாங்கிறத நீங்கள் சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி தைச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்து ஒரு கட்டிங் வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.